வணக்கம். இங்கிலீஷ்ல இந்த ஷூட் ஆனது ஒரு ஆக்ஷன் வேலையானது நடக்க வேண்டும், நடக்கணுங்கிறது தான் குறிப்பிடுங்கிறத நாம ஏற்கனவே ஷுட் வீடியோலையும் ஷுட் பி பத்தி பார்க்கும்போதும் லாஸ்டா ஷூட் ஆனது நெகட்டிவ்ல எப்படி வருங்கிறத பார்த்து வந்துட்டு இருக்கும்போது இப்படிதான் வரும். ஒரு ஆக்ஷன் வேலையானது நடக்க வேண்டும், நடக்கணுங்கிறது தான் குறிப்பிடுங்கிறத பார்த்திருந்தோம். எக்ஸாம்பிளா we should prepare well for the competition. நாம போட்டிக்கு நன்றாக தயாராக வேண்டும், இந்த ஆக்ஷன் நடக்க வேண்டும். He should too join us on this journey. இந்த பயணத்தில் அவரும் நம்முடன் இணைந்து கொள்ள வேண்டும். The book should be there where you placed it. நீ எங்கே வைத்தாயோ அந்த இடத்தில் தான் புத்தகம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஷூட்டோட பி வச்சு யூஸ் பண்ணும் போதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஷூட் ஆனது குறிப்பிடுது. ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டும் அல்லது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பாசிட்டிவ்லையும், நடக்கக்கூடாது அல்லது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நெகட்டிவ்லையும் குறிப்பிடக்கூடிய இந்த ஷூட் ஆனது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கும் போது, அதாவது இது எல்லாமே இப்போ வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸா பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்து இது எல்லாமே கேள்விகளா கேட்கும் போது இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ்ல அது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். வழக்கம் போல நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஷூட் ஆனது ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டும், நடக்கணும்ங்கிறத குறிப்பிட்டது. அப்படியே கேள்வியா கேட்கிறப்பவும் எக்ஸாம்பிள் பாருங்க. Should we say that secret to you? நாங்க அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? இந்த ஆக்ஷன் நடக்க வேண்டுமா? Should the treasure be buried anywhere around this tree only? இந்த மரத்தை சுத்தி எங்கேயோ தான் ட்ரெஷர், புதையலானது புதைக்கப்பட வேண்டுமா? இப்படி எல்லாம் கேள்வியா கேட்கிறப்போ ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டுமா? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நாம ஏற்கனவே ஷூட் ஆனது ஸ்டேட்மெண்ட்ஸா வர்றப்போ ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டும்ங்கிறத குறிப்பிடும் பார்த்திருந்தோம். இப்போ கேள்விகளா கேட்கிறப்போ இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டுமா அப்படின்னு இந்த மாதிரி எஸ் ஆர் நோ டைப்ல ஒரு பைபோலர் கொஸ்டினா கேட்கிறப்போ ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டுமா அப்படிங்கறத மட்டும் குறிப்பிடுது. இது எல்லாத்தையுமே WH கொஸ்டின்ஸ்லயும் யூஸ் பண்ணும்போது அங்கேயுமே இதே மீனிங்ல தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. What should we do for that? நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? How should you solve this sum? இந்த கணக்கை நீ எவ்வாறு தீர்க்க வேண்டும்? இந்த மாதிரிலாம் WH கொஸ்டின்ஸ்லயும் இந்த ஷூட் ஆனது வரும்போது ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டும்ங்கிறத வாட் வச்சு யூஸ் பண்ணும்போது, என்ன நடக்க வேண்டும் how வச்சு யூஸ் பண்ணும்போது எப்படி நடக்க வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் நடக்க வேண்டும்ங்கிறதையே இந்த ஷூட் ஆனது குறிப்பிடும். அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. When should he resume the work interrupted by a storm? புயலால் இடைநிறுத்தப்பட்ட வேலையை அவர் எப்பொழுது மீண்டும் துவங்க வேண்டும்? Where should the machine be fixed? இயந்திரமானது எங்கே பொருத்தப்பட வேண்டும்? Why should he rush to finish only this project? இந்த ப்ராஜெக்டை மட்டும் முடிக்கிறதுக்கு அவர் ஏன் இவ்வளவு பரபரப்பாக செயல்பட வேண்டும்? Which one should be the answer? எந்த ஒன்று விடையாக இருக்க வேண்டும்? Who should be assigned for this task? இந்த வேலைக்கு யார் நியமிக்கப்பட வேண்டும்? Whom should you want to visit? நீ யாரை சந்திக்க வேண்டும்? இப்படியெல்லாம் இந்த ஷூட் ஆனது கொஸ்டின்ஸா கேட்கிறப்போ இங்கிலீஷ்ல இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ்லயுமே எப்படி நாம ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இந்த ஷூட் ஆனது ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டும், நடக்கணும்ங்கிறத குறிப்பிடும்னு பார்த்திருந்தோமோ அது மாதிரியே கேள்வியா கேட்கிறப்பவும் எஸ் ஆர் நோ டைப்ல பைபோலர் கொஸ்டினா வந்தா நடக்கணுமா, நடக்க வேண்டுமா அப்படிங்கிறதையும் WH கொஸ்டின்ஸ்ல வர்றப்போ வாட், ஹவ், விச், வை இது மாதிரியான கேள்வி சொற்கள் கொஸ்டின் வேர்ட்ஸ்க்கு ஏத்தாப்புல இந்த ஷூட்டும் சேர்ந்து என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், இது மாதிரி எல்லாம் நடக்க வேண்டும்ங்கிறதையே எல்லா இடத்துலையும் குறிப்பிடுங்கிறத இப்போ வரைக்கும் ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்து இந்த மாடல் ஆக்சிலரிஸ்ல மீதி இருக்கக்கூடிய எல்லா வேர்ப்ஸையுமே தனித்தனியா இது மாதிரியே டீடைலா அடுத்தடுத்த வீடியோஸ்ல தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். இப்போ வரைக்குமே இந்த ஷூட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இருந்திருக்க நம்ம சேனல் Intellect